அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. கடவுளர் டிவி நிறுவனத்தாருக்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதன் வாசகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை வணக்கங்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பயனுள்ள சில விஷயமாக பஞ்சபட்சிங்கிற ஒரு மகா ரிஷிகளால் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு கலை, நம் வாழ்வியலுக்கு சிறப்பான ஒரு கலை. பட்சி பார்ப்பவனை பகைக்காதே, ஓரை பார்ப்பவனை உரசாதே. அப்படிப்பட்ட பஞ்சபட்சியை சித்தர்களெல்லாம் அறிந்து தவ வலிமையை மேற்கொண்டு அந்த பரமசிவனை அருளை பெற்றவர்கள். சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்குள் இருக்கக்கூடியவை தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை அறிந்து நாமும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம் நாட்டினருக்கும் பயனுள்ளதாக இந்த கலை இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இப்பொழுது அந்த நம்முடைய வாழ்வியலுக்கு இந்த பஞ்சபட்சியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை இப்போது அன்பர்களுக்கு நான் விளக்க இருக்கிறேன். பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் நம் உலகையே ஆளக்கூடியவைகளாக இருக்கும். இந்த 5 பூதங்களையும் ரிஷிகள் சித்தர்மார்கள் 5 தமிழில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் என்று எழுத்துக்களை, அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ இப்படிப்பட்ட அந்த எழுத்துக்களுக்கு அடிப்படையில் அமைந்த அந்த பறவைகளை, ஆ என்பது வல்லூரின் வடிவம், அதாவது கருடனுடைய உட்பிரிவு. ஆ எழுத்துக்கும் வல்லூர் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கும் அந்த பறவையினுடைய அமைப்பு அதே போன்று இருக்கும். அதனால் அந்த ஆ என்ற எழுத்தை வல்லூர் பறவையாகவும் பூமியின் தத்துவமாகவும், ஈ என்ற எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 புள்ளி வைத்து பார்த்தால் ஆந்தை அமர்ந்திருப்பதும் ஈயினுடைய எழுத்தும் ஒன்றாகவே இருக்கும். ஆந்தை என்பது எப்போதுமே விழிப்புணர்வாக இருக்கும். நீர் சார்ந்த இடங்களிலேயே அது அதிகமாக வாசம் செய்யும். மகாலட்சுமியோடு ஒப்பிட்டு வடநாட்டுகளில் எல்லாம் ஆந்தை இருக்கக்கூடிய மகாலட்சுமியை எல்லோரும் வழிபடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆந்தை விழிப்போடு இருக்கக்கூடிய நீர்த்தன்மை கொண்டதை 2வது பூதமாகவும், 3வதாக ஊ என்ற எழுத்து, நம் எல்லோருடைய காரியங்களிலுமே ஊனா என்று மேலே போடுவோம். ஊனா என்பது முதலில் மகா கணபதியையும், அந்த ஊனா போட்டாலே அருட்பெரும் ஜோதி என்று பெயர். இந்த ஜோதி வழிபாடு 3 மதத்தினருக்குமே இருக்குது. இந்துக்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் குத்துவிளக்கை ஏற்றி அந்த நிகழ்ச்சியை செய்கின்றார்கள். அதே சமயத்தில் முஸ்லிம் மதத்தினர்கள் அகல் விளக்கை ஏற்றி அல்லாவை வணங்குகின்றார்கள். கிறிஸ்துவ மதத்தினர்கள் மெழுகுவத்தியை ஏற்றி இறைவனை வணங்குகின்றார்கள். உருவ வழிபாடு வெவ்வேறாக இருந்தாலும் அந்த ஜோதி என்பது எல்லோ மதத்தினர் வழிபடக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியைத்தான் வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை கிரிவலம் எல்லோரும் ஏன் வருகிறார்கள்? அந்த ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறார். எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் அதற்குள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பஞ்சபூதங்களிலே நெருப்பு என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. 4வது பூதமாக அந்த ஊனாங்கிற எழுத்தும் நெருப்பு தத்துவம் இருக்கக்கூடிய அதற்கு உள்ள பறவை காகம். ஊனாங்கிற எழுத்தை பாருங்கள், காகம் அமர்ந்திருப்பதை பாருங்கள், ஒன்றாகவே இருக்கும். அதனால தான் நெருப்பின் தத்துவமாக காகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பு தத்துவத்தினுடைய அந்த பறவை காகமாகும். 4வதாக காற்று தத்துவம் கொண்ட ஏ என்ற எழுத்தை கொண்ட கோழி. இந்த கோழி என்பது என்ன என்றால், ஒரு கோழியை, ஒரு சாவற்கோழியை நம் காலால் கட்டி படுக்க வைத்தால் ஏ என்ற எழுத்தும் கோழி அமர்ந்திருக்கக்கூடிய விதமும் ஒன்றாக இருக்கும். அவருடைய மர்ம உறுப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏயினுடைய எழுத்தாக அந்த உறுப்பு அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, காற்றோடு தொடர்புடையது அந்த கோழி. தான் படித்திருக்கின்ற பொழுது பூமியினுடைய சுழற்சியை வைத்து அதுக்கு அந்த விடியற்காலம் நெருங்கும் நேரம் பூமியின் சுழற்சியில் மாற்றம் வருவதால் அந்த காற்றின் அடிப்படையில் அது கொக்கரக்கோ என்று நம்முடைய விழிப்பை தருகின்றன. ஆனால் கோழிக்கும் காற்றுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பாக இருக்கின்றன. அடுத்தாப்புல அதனுடைய இணையும் பொழுது வெகு சீக்கிரமாக அந்த இனப்பெருக்கம் காற்று வேகத்தில் அது இணையும். 5வது பூதமாகிய மயில் பட்சி, ஓ என்ற எழுத்து. ஓ என்ற எழுத்து தான் மயில் பட்சி. ஓ என்ற எழுத்து என்னவென்றால், மயில் சாதாரணமாக இருக்கும், அது தோகை விரித்து ஆடுகின்ற பொழுது பார்த்தீர்களானால் ஓம் என்ற பிரணவம் போல் அந்த மயிலுடைய தோகை இருக்கும். அதனால்தான் ஆகாயத்துக்கும் மயிலுக்கும் தொடர்புண்டு. ஆகாயத்தில் மழை வரப்போவதும் மழை வந்தபோது அந்த மயில் நடனம் விடுவதும் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஆனால் ஆகாயத்துக்கும் மயிலுக்கும் தொடர்புண்டு. அதை விட சிறப்பானது என்னவென்றால், மனமே முருகனின் மயில் வாகனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலும் முடிவும் இல்லாமல் இறைவன் இருக்கிறான். அதுதான் சிதம்பரம் நடராஜ பெருமான். அப்படிப்பட்ட ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த மயில் எந்த பறவைகளைப் போல் இணையாமல் தன்னுடைய ஆண்மயிலும் பெண்மயிலும் கூத்தாடி ஆண்மயிலுடைய விந்துவை பெண்மயில் சாப்பிட்டு முட்டை பொரித்து குஞ்சுகளாக வெளிவரும். எந்த பறவைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த மயிலுக்கு உண்டு. நம் நாட்டினுடைய தேசிய பறவை. அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களிலேயே ஆகாயத்தை சொல்லக்கூடியது மயிலாகும். இப்படி ஏன் இந்த பஞ்சபூதத்தை
ஒரு பறவையாக ரிஷிகள் உருமாற்றினார்கள் என்றால் இந்த பஞ்சபூதங்கள் 5 தொழில்களை செய்ய இருக்கின்றன. 1 உணவு, உணவு என்ற ஊன். 2 அரசாட்சி புரியக்கூடிய அரசு, நடக்கக்கூடிய நடை, தூங்கக்கூடிய துயில், மரணம் என்று சொல்லக்கூடிய சாவு. இந்த 5 தொழில்களும் 5 ஜாமங்களாக, ஒரு ஜாமம் என்பது 2 மணி 24 நிமிடங்கள். இப்படி பகலில் 5 ஜாமங்களும் இரவில் 5 ஜாமங்களும், உதாரணமாக 6 to 8 24, 8 24 to 10 48, 10 48 1 12, 1 12 to 3 36, 3 36 to 6, இதெல்லாம் பகலில் 5 ஜாமங்கள். மாலை 6 மணிக்கு 7வது ஜாமமாக 6 to 8 24, 8வது ஜாமமாக 8 24 to 10 48, 9வது ஜாமமாக 10 48 to 1 12, 10வது ஜாமமாக 1 12 to 3 36, 10வது ஜாமமாக வரக்கூடிய 3 36 to 6. இப்படி 10 ஜாமங்களாக பிரித்து நம்முடைய ரிஷிகள் 2 மணி 24 நிமிடங்களில் 5 பூதங்களும், ஒன்று அரசாகவும், ஒன்று ஊனாகவும், ஒன்று நடையாகவும், ஒன்று துயிலாகவும், ஒன்று சாவாகவும் செயல்படும். இதிலே நீங்கள் உங்களுடைய பூதம் எதுவென்று அறிந்து அந்த பூதத்தை அரசூன் இருக்கக்கூடிய காலங்களில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறும். நடை என்ற காலத்தில் முக்கியமான பயணம், தவிர்க்க முடியாத காரியங்களை மேற்கொண்டால் அதுவும் உங்களுக்கு சாதகமாகும். துயில் மரணம் என்ற கால வேளையில் உங்களுடைய பட்சியில் இருக்கும்போது எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொண்டால் நமக்கு அந்த காரியங்கள் அனைத்தும் சரியாக அமையாமல் ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணும், நமக்கே ஒரு பாதிப்பாக இருக்கும். அதனால் என்னென்றால் வட்டமிடும் வல்லூரும், கரையும் காகமும், அலரும் ஆந்தையும், நடனமிடும் மயிலும், கொக்கரிக்கும் கோழியும், இப்படிப்பட்ட 5 பஞ்சபூதங்களை அறிந்தவன் பரமனை அறிந்தவன். நாள் செய்வதை நல்லோர் செய்யார், நேரம் செய்வதை யாரும் செய்ய முடியாது. பட்சி அறிந்தவன் பரமனை அறிந்தவன். ஆனால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது நம் கலையில் அற்புதமான ஒன்று. உங்களுடைய ஜோதிடம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுக்கு காலம் நேரம் என்னவா வேண்டுமென்றாலும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த பஞ்சபட்சியுடைய நேரம் அறிந்து நீங்கள் ஒரு செயலை செய்தால், ஒரு முயற்சி, ஒரு முதலீடு, ஒரு பயணம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நற்காரியம், ஒரு முக்கிய நபரை சந்திப்பது, ஒரு பிரசவம் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் பட்சி அறிந்து போனால் சுபப்பிரசவமாக மாறும். திருமணம் பஞ்சபட்சி அறிந்து, அதிலே குறிப்பாக அதிகார பட்சி அறிந்து திருமணத்தை நடத்தினால் அந்த திருமணம் மணமக்களுக்கு ஒரு வெற்றிகரமாக இருக்கும். சாந்தி முகூர்த்தம் செய்கின்ற பொழுது பஞ்சபட்சி அறிந்து நேரம் அறிந்து தம்பதியர்கள் இணைந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அறிவு வளர்ச்சியாகவும், இறையருள் கொண்டதாகவும், நல்ல பலமுடையதாகவும், யோகசாலிகளாகவும் இருப்பார்கள். ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விடுகின்ற போது கூட பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்து பள்ளியில் அந்த குழந்தையை வைத்தால் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியும், ஆரோக்கியமும், நல்ல எண்ணங்களும், செயல்பாடுகளும், ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீட்டை ஆரம்பிக்கின்ற போது கூட ஒரு நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து செய்கின்றீர்கள். அந்த நல்ல நாள் நேரம் என்பது பஞ்சபட்சி அடிப்படையிலேயே உங்களுடைய பட்சி எது என்று அறிந்து அந்த நாளில் வீட்டை கட்டுவதோ, வீட்டை வாங்குவதோ, வீட்டை பத்திரம் செய்வதோ, வீட்டை மாற்று வெளி பண்ணுறதோ, வீட்டை கிரகப்பிரவேசம் செய்வதோ, ஒரு சொத்துக்களை முதலீடு செய்வதோ அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஒரு தொழிலை துவங்குகிறீர்கள், தொழிலுக்கென்று ஒரு நாள் பார்த்து அந்த நாளில் உங்கள் பூதம் அதிகாரமாக இருக்க வேண்டும், 12 மணி நேரம் பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் செய்யக்கூடிய எந்த தொழில் முயற்சியும் உங்களுக்கு பின்னாடி ஒரு வெற்றியாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது ஒரு அற்புதமான விதை. அந்த விதையின் மூலமாக நீங்கள் பலவாக பெருகி தொழிலும் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். ஒரு வேலையில் சேர நினைக்கிறீர்கள், பஞ்சபட்சியினுடைய நேரம் அறிந்து அந்த வேலையிலே நாம் சேர வேண்டும். ஒரு பயணம் செல்ல இருக்கிறீர்கள், சாதாரண பயணம் என்பதற்கும் பார்த்து செல்லலாம். ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும், அயல்நாடு செல்ல வேண்டும், ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு எந்த கால நேரம் அறிந்து நம்ம டிக்கெட் எடுத்தால், பயணம் செய்தால், நாம் செய்யக்கூடிய பயணம் நமக்கு திரவிய லாபத்தையும், பேர்புகளையும், சிறப்பையும் தரும். அதில் எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை. ஒரு முக்கியமான நபரை வாழ்நாளில் சந்திக்க நினைக்கிறீர்கள், ஒரு காலம் நேரம் பார்த்து அந்த நபரை சந்தித்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். ஒரு மருத்துவம் செய்ய நினைக்கிறீர்கள், உங்கள் உடம்புக்கு ஒரு சரீரத்தில் ஒரு நல்லதை செய்ய நினைக்கிறீர்கள், அந்த நல்லதை செய்வதற்கே மருத்துவரிடத்தில் நாள் நேரங்கள் பார்த்து சென்றால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து உங்களுக்கு அமிர்தமாக மாறி உங்கள் உடலை வலிமை பெறச் செய்யும். மென்மேலும் அந்த வியாதியிலிருந்து விருத்தி பெறாமல் அதிலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியமும் சுகமும் நல்ல ஒரு உணவு உடல் கட்டுப்பாடு கொண்டு உங்கள் தேசத்தை பலப்படுத்தி கொள்ள முடியும்.
ஒரு முக்கிய நபரை சந்திக்கின்ற போது கூட பஞ்சபட்சியுடைய நேரம் நன்மையாக இருந்தால் அவர்கள் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, பஞ்சபட்சி நேரம் அறிந்து செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் பயனுடையதாக இருக்கும். இதிலே உங்களுக்கு என்ன பூதம் என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்தை கொண்டு என்ன பஞ்சபட்சியில் பூதம் என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம் இந்த 5 நட்சத்திரங்களில் பிறப்பு எடுத்தவர்கள், ஜனனமானவர்கள் பஞ்சபூதங்களிலேயே பூமி தத்துவம் என்று சொல்லக்கூடிய வல்லூர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். சரியா? அதற்கு அடுத்ததாக திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் 6 நட்சத்திரங்கள் வரை, திருவாதிரை முதல் பூரம் வரை 6 நட்சத்திரங்கள் பிறப்பு நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு பஞ்சபூதத்திலேயே நீர்த்தன்மை கொண்ட ஆந்தையே அவர்களுக்கு அதிர்ஷ்ட பட்சியாக மாறும். மூன்றாவதாக உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம் இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சபூதங்களிலேயே நெருப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய காகத்தின் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இப்போது அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 5 நட்சத்திர பிரிவினர்களும் காற்று தத்துவம் என்று சொல்லக்கூடிய கோழியின் தத்துவத்தை சேர்ந்தவர்களாக, அந்த பூதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் ஓம் என்ற மயில் தத்துவத்தை சேர்ந்த அந்த ஆகாய தத்துவத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது 27 நட்சத்திரங்களையும் 5ஆக பிரித்து 5 பஞ்சபூதங்களுக்கு, அதாவது பூமியினுடைய தத்துவம் வல்லூர், நீர் தத்துவம் ஆந்தை, நெருப்பு தத்துவம் காகம், காற்று தத்துவம் கோழி, ஆகாய தத்துவம் மயில் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து, இந்த பஞ்சபூதங்கள் ஒரு நாள் செய்யக்கூடிய 5 தொழில்களில் உணவா, அரசா, நடையா, துயிலா, சாவா இது எந்த நிலையில் நமக்கு இருக்கின்றன 5 காலங்களும், இரவில் வரக்கூடிய 5 காலங்களையும் அறிந்து, இதிலே அரசு ஊன் என்ற காலங்களில் எடுக்கக்கூடிய உங்களுடைய எந்த முயற்சியும் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, நடை காலங்களில் கூட தவிர்க்க முடியாத காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால் அதனால் பாதிப்பு வராது, தாமதமாக பலனை அடைய முடியும். துயில் சாவி என்ற காலகட்டத்தில் மட்டும் எந்த ஒரு புதிய முயற்சியோ, யாரையும் சந்திப்பதோ, ஒரு பொருள் வாங்குவதோ, பண பரிவர்த்தனை செய்வதோ, ஒரு ஆளை சந்திப்பதோ, கடன் வாங்குவதோ, நோய் சம்பந்தப்பட்ட முயற்சிகளோ, புதிய துவக்கமோ, முதலீடுகளோ, எதிர்பார்ப்போ இவற்றை தவிர்த்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு அனுபவபூர்வமாக ஆண்டவன் அனுகிரகம் கொண்டு, அந்த பஞ்சபூத நாயகனை சிவபெருமானுடைய அருள் கொண்டு, சித்தர்கள் சொன்ன அந்த கலையினுடைய மகத்துவம் கொண்டு நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 33 ஆண்டுகளாக இந்த பஞ்சபூதத்தினுடைய ஆய்வில் நான் இருக்கின்றேன். இந்த பஞ்சபூதத்தினுடைய பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த பூதங்களை நீங்கள் அறிந்து அன்றாடம் தினசரி வாழ்க்கையில் உங்கள் காரியங்களை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், படுபட்சி நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கின்றன. அந்த நாட்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் சில முக்கிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த வாய்ப்பு தந்த உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.